தனது ராபிசையின் மூலமாக வந்து கேரள மக்களை வந்து வசீகரித்து ஒட்டுமொத்த கேரள மக்களும் வந்து வேடனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அவருடைய கருத்துக்கள் வந்து சமூக நீதி கருத்துக்களாக இருந்ததுனாலையும் சமூகத்துல சில மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக அவனது பாடல் வரிகள் வந்து இயற்றப்பட்டதுனாலையும் அங்கிருந்த சங்கிகள் வந்து அவன் மீது வந்து போர் தொடுக்கும் விதமா அவன் மேல வந்து அவதூறுகளை வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க. குறிப்பா என்ஆர் மதுன்ற RSS உடைய பின்புலத்திலிருந்து வந்த என்ஆர் மதுவும் சசிகலா மேடம், டீச்சரான சசிகலா மேடம், அதாவது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வந்து பெண்கள் யாராவது வராங்களா போறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் இடுமுடி கட்டிக்கிட்டு போயிட்டு அங்க யாராவது பெண்கள் வந்தாங்களான்னா அவங்களுக்கு எதிராக வந்து கலவரத்தை தூண்டிவிட்ட சசிகலா டீச்சரும் வேடர் மீது வந்து கடுமையான தாக்குதல்களை, கடுமையான விமர்சனங்களை வந்து வச்சுட்டு வந்தாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா மாறி அவர் மீது வந்து பொய்யான வழக்குகள்லாம் போட்டு அவரை வந்து உள்ள தள்ளுறதுக்கு பிளான் போட்டாங்க. அந்த நேரத்துலதான் கேரள மக்கள் வந்து வேடனுக்கு ஆதரவாக நின்று அவனுக்கு வந்து பக்கபலமா இருந்து சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணதுனால கேரளா அரசாங்கம் வந்து அவனுக்கு ஆதரவாக நின்று கேரளா அந்த அரசாங்கம் வந்து மக்களின் கருத்துக்கு வந்து பணிஞ்சு வேடனை வந்து அன்னைக்கு வந்து காத்தாங்க.